தேசியத்தில் இந்த பாசிச சக்தியை வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி காங்கிரஸ் தான், அந்த சக்தி படைத்த ஒரே கட்சி வந்து காங்கிரஸ் தான் அப்படிங்கிறத நம்பியும் சித்தாந்த ரீதியாக அதுக்கு வந்து இந்த பாசிசத்துக்கு மாற்று மருந்து திராவிடம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த மண்ணில் செயல்பட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம இதை பயணிச்சு வர்றோம். இதை வந்து மாற்ற நினைப்பவர்கள் ஒரு கும்பல். டிவிகேவும் கொள்கை எதிரின்னு தானே சொல்றாங்க பாஜகவை. அப்ப அந்த இடத்துல தான் காங்கிரஸ் சொல்லுது ஒரு மதச்சார்பின்மையை முன்னிறுத்தக்கூடிய கட்சிக்காக நாங்க போறோம்ன்றாங்க. யார் யாரெல்லாம் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த ஸ்டேட்டில் ஆளுநர் எதிர்ப்பாங்க. மம்தாவோ பஞ்சாப் ஆம் ஆத்மியோ, பஞ்சாபில் ஆம் ஆத்மியோ, இவரோ சிவசேனாவோ யாராக இருந்தாலும் அந்த ஸ்டேட்டில் வந்து ஆளுநரை எதிர்த்து காங்கிரஸ் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கு. இவர் கலந்து கொள்ளவா செய்வாரா? தமிழ்நாட்டில் மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளில் இதுவரைக்கும் திமுக தலைமையில் போராட்டம் நடக்கும், காங்கிரஸும் அதில் வலுவாக கலந்து கொள்ளும். இதுதான் இது வரைக்கும் யதார்த்தமாக இருந்தது. இப்போ இவருக்கு ஸ்பூன் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை அவருக்கு, அவர் ஆட்சி அமைக்கணும், அதுக்கு காங்கிரஸ் போராடுது. இவர் வரக்கூட இல்லை, ஆனா இவர் வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லுவார். நம்ம நம்பணும். கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னதுடைய மேண்டேட் தான் மக்கள் 108 பேரை செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க போய் மக்கள்கிட்ட வெளியில மைக்க நீட்டுங்க. 10 பேரும் வந்து கொள்கை எதிரின்னு யார் சொன்னான்னு கேட்டா விஜய்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு உங்க கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி. கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னதுனால மக்கள் போட்டாங்க அப்படின்னு சொன்னா திருப்பரங்குன்றத்தில் சிடிஆர் நிர்மல்குமாரை நீங்க நிறுத்திருப்பீங்களா, இல்ல மக்கள் அவர் வாக்களிச்சிருப்பாங்களா? கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றது உண்மைன்னா நீங்கள் அதுக்கு தான் அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் எப்படி ஒரு RSS உறுப்பினர் சிடிஆர் நிர்மல்குமார் ஓட்டு போடுவாங்க?